சாந்தி 7/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிமையான குழந்தைகளே, அனைத்திலும் அதி மேலான தெய்வீக குணம் மௌனமாக இருப்பதாகும். அதாவது சப்தமாக பேசாது இனிமையாக பேசுவதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த சப்த உலகில் இருந்து அசைவு உலகிற்கு செல்ல உள்ளீர்கள். அதன் பின்னர் அசைவில் இருந்து நீங்கள் மௌனத்திற்கு செல்கின்றீர்கள். ஆகையால் அதிகம் பேசாதீர்கள். கேள்வி: எந்த பிரதானமான குணத்தை கிரகிப்பதன் மூலம் உங்களால் இயல்பாகவே ஏனைய அனைத்து தெய்வீக குணங்களையும் கிரகிக்க முடியும்? பதில்: தூய்மையே பிரதானமாக கிரகிக்க வேண்டிய குணம் ஆகும். தேவர்கள் தூய்மையானவர்கள். ஆகையாலேயே அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. இவ்வுலகில் வேறு எவரிடமும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. இராவண ராஜ்யத்தில் எவ்வாறு தெய்வீக குணங்கள் இருக்க முடியும்? ராஜரீகமான குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்கள். பாடல்: கள்ளங்கபடமற்ற பிரபுவை போன்ற தனித்துவமானவர் வேறு எவரும் இல்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. எவருக்கும் விளங்கப்படுத்தும் போது அதிகளவு பணிவுடனும் பொறுமையுடனும் விளங்கப்படுத்துங்கள். உங்கள் வார்த்தைகளும் நடத்தையும் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். மௌனமான சூழலை உருவாக்குங்கள். எந்த சப்தமும் இல்லாத போதே சேவை வெற்றியடையும். 2. உண்மையான காதலராகி ஒரே ஒரு அன்பிற்கினியவரை நினைவு செய்யுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டோ அல்லது தலையை குனிந்து கொண்டோ என்றுமே நினைவில் அமர்ந்திருக்காதீர்கள். ஆத்ம உணர்வில் இருங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒரு சதா மகாதானியாகி உங்களின் பொக்கிஷங்கள் அனைத்தையும் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துவீர்களாக. தந்தையின் பொக்கிஷ களஞ்சியம் ஒவ்வொரு நாளும் இயங்குகின்றது. அதாவது பண்டாரா ஒவ்வொரு நாளும் இயங்குகின்றது. அவர் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்தளிக்கின்றார். அதேபோல் நீங்களும் சதா தொடர்ந்து கொடுக்கலாம். ஏனென்றால் உங்களிடம் இந்த ஞானம், சக்திகள், சந்தோஷம் என்ற பொக்கிஷங்கள் நிரம்பி வழிகின்றன. இவற்றை உங்களுடன் வைத்திருந்து அவற்றை பயன்படுத்துவதில் எந்தவித அபாயமும் கிடையாது. உங்களின் பொக்கிஷ களஞ்சியம் திறந்து இருக்கும்போது கள்ளர்கள் வரமாட்டார்கள். அதை நீங்கள் மூடி வைத்திருந்தால் கள்ளர்கள் வருவார்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுள்ள பொக்கிஷங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து அவற்றை உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துங்கள். நீங்கள் சதா மகாதானி ஆகுவீர்கள். ஸ்லோகம்: நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை கடையுங்கள். ஏனென்றால் கடைவதன் மூலம் மட்டுமே நீங்கள் சக்திசாலிகள் ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சேவையும் உங்களின் ஸ்திதியும் தந்தையும் நீங்களும் ஒன்றிணைந்த நிலையில் இருக்கின்றீர்கள். ஒன்றிணைந்த ரூபத்தில் இருந்த வண்ணம் சேவை செய்யுங்கள். நீங்கள் சதா தேவதை ரூபத்தை அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் சதா தந்தையுடன் இருக்கின்றீர்கள். அத்துடன் நீங்கள் அவரின் சகபாடிகளும் ஆவீர்கள். இந்த இரட்டை அனுபவம் இருக்க வேண்டும். அவரிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பால்
சதா அவரின் சகவாசத்தை அனுபவம் செய்யுங்கள். சேவை செய்வதில் சதா உங்களின் சகபாடியை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.